சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த 3 விஷயங்களை ஆன்லைனில் செய்ய முடியாது. அது என்னென்ன விஷயங்கள் என்று இங்கே பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகையில் பல சேவைகளை ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதியை கொடுத்துள்ளது. புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பது முதல் நகல் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிப்பது வரை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் செய்து முடிக்கலாம். ஆனால் எல்லா சேவைகளையும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து பெற முடியுமா என்றால் அதற்கான பதில் இல்லை. ஏனென்றால் ஒரு சில சேவைகளுக்கு தாலுகா அலுவலகத்துக்கு நேரில் சென்று தான் விண்ணப்பிக்க முடியும். உதாரணமாக, உங்கள் கார்டில் பெயர் தப்பாக இருக்கிறதா அல்லது பிறந்த தேதியை மாற்ற வேண்டுமா, இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் ஆன்லைனில் செய்ய முடியாது. ரேஷன் கார்டை பொறுத்தவரை பெயர் சேர்த்தல், நீக்குதல் போன்ற வசதிகள் ஆன்லைனில் இருந்தாலும் மிக முக்கியமான 3 திருத்தங்களுக்கு நீங்கள் நேரில்தான் செல்ல வேண்டும். அதில் பெயர் திருத்தம். உங்கள் பெயர் மொழியில் அல்லது ஆங்கிலத்தில் பிழையாக இருந்தால் அதை ஆன்லைனில் மாற்ற முடியாது. பிறந்த தேதி. உறுப்பினர்களின் பிறந்த தேதியை திருத்தம் செய்ய ஆன்லைன் வசதி கிடையாது. மற்றும் மொபைல் எண் மாற்றம். இந்த ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை மாற்றுவதும் ஆன்லைனில் சாத்தியமில்லை. இந்த 3 மாற்றங்களையும் செய்ய விரும்புபவர்கள் உங்கள் பகுதியில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் இயங்கும் வட்ட வழங்கல் அலுவலகத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டும். அங்கு சென்று மனு எழுதி கொடுக்க வேண்டும். பெயர் அல்லது பிறந்த தேதியை மாற்ற விரும்புவரின் ஆதார் கார்டு நகல் கட்டாயம். இதில் நீங்கள் கொடுக்கும் மனுவில் குடும்ப தலைவர் கண்டிப்பாக கையெழுத்திட வேண்டும். முக்கியமாக உங்கள் ஆதார் கார்டில் பெயர் மற்றும் தேதி சரியாக இருந்தால் மட்டுமே ரேஷன் கார்டில் திருத்தம் செய்ய அதிகாரிகள் அனுமதிப்பார்கள். இதனால் புதிய உறுப்பினரை சேர்ப்பது, முகவரியை மாற்றுவது, ஒருவரது பெயரை கார்டிலிருந்து நீக்குவது மற்றும் கார்டு வகையை, அதாவது சர்க்கரை கார்டிலிருந்து அரிசி கார்டு மாற்றுவது போன்றவற்றை எப்போதும் போல ஆன்லைனில் நீங்களே செய்து கொள்ளலாம். எனவே பெயர் மற்றும் மொபைல் எண் மாற்ற விரும்புபவர்கள் வீணாக ஆன்லைனில் தேடி நேரத்தை வீணாக்காதீர்கள். தேவையான ஆவணங்களுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தை அணுகுவதே மிக சிறந்தது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் தபால் துறையில் மெகா வேலை வாய்ப்புகள். 28,000 பணியிடங்கள். 10ஆம் வகுப்பு மார்க் அடிப்படையில் பணி. அதாவது தபால் துறையில் மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் நாடு முழுக்க 28,000 பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். சம்பளத்தை பொறுத்தவரை 10,000 முதல் 29,380 வரை வழங்கப்படும். மத்திய அஞ்சலகத்துறை தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இதில் பல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றும் இந்த அஞ்சல் துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கை நிறைய சம்பளம், சலுகைகள் என மத்திய அரசு விதிகளின்படி அனைத்து சம்பள படிகளும் கிடைக்கின்றன. அந்த வகையில் அஞ்சல் அல்லது தபால் துறை என அழைக்கப்படும் இந்த துறையில் காலி பணியிடங்கள் உரிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு நிரப்பப்படுகின்றன. இதில் கிராம அஞ்சல் பணியாளர்கள், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிப்பு அவ்வப்போது வெளியிடப்பட்டு நிரப்பப்படுகிறது. நாடு முழுவதும் அரசு பணி கனவுடன் காத்திருக்கும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்திய அஞ்சல் துறை வெளியிடும் இந்த தேர்வு அறிவிப்பை ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் தேர்வர்கள் பெரிதும் எதிர்பார்த்த அஞ்சல் பணியாளர் உள்ளிட்ட பணியிடங்களை
நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பணியிடங்கள் விவரம் பொறுத்தவரை ஆந்திர பிரதேசம் 1060, அசாம் 639, பீகார் 1347, சத்தீஸ்கர் 1155, டெல்லி 42, குஜராத் 1830, ஹரியானா 270, இமாச்சல பிரதேசம் 520, ஜம்மு காஷ்மீர் 267, ஜார்க்கண்ட் 908, கர்நாடகா 1023, கேரளா 1691, மத்திய பிரதேசம் 2120, மகாராஷ்டிரா 3553, வடகிழக்கு 1014, ஒரிசா 1191, பஞ்சாப் 262, ராஜஸ்தான் 634, தமிழ்நாடு 2009, தெலுங்கானா 609, உத்தரப்பிரதேசம் 3169, உத்தரகாண்ட் 445, மேற்கு வங்கம் 282. கல்வி தகுதி பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இந்த பணியிடங்களுக்கு தேர்வு எதுவும் கிடையாது. விண்ணப்பதாரர்களின் 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். வயது வரம்பை பொறுத்தவரை 18 வயது முதல் 40 வயதுக்குள் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஜிஎஸ்டி அஞ்சல் பணியாளர் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 முதல் 24,470 வரை சம்பளமாக வழங்கப்படும். பிபிஎம் பணிக்கு மாதம் ரூபாய் 12,000 முதல் 29,380 வரை சம்பளமாக வழங்கப்படும். அதே சமயம் விண்ணப்பிப்பது எப்படி? அதாவது விண்ணப்பிக்க வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். அதாவது விண்ணப்பிக்க பிப்ரவரி 14ஆம் தேதி கடைசி நாள். விண்ணப்ப கட்டணம் செலுத்த கடைசி நாள் பிப்ரவரி 16ஆம் தேதி. தேர்வு முறை பொறுத்தவரை 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த மேற்குறிப்பிட்ட அனைத்து தகவலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை முழுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.